நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்டில் வர டிராக்டர் எமுல்ஷன் ஸ்மூத் வால் ஃபினிஷ். இந்த பெயிண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில், அதாவது பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா A to Z வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம், காட்ட போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா பெயிண்டிங் டுடோரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணி அதில் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் டச் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், ஏஷியன் பெயிண்டில் டிராக்டர் எமுல்ஷன் இதுதான். இந்த பெயிண்ட் தான் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட் இது. இந்த பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ 20 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பெயிண்டோட கலர் நம்பர் வந்து பார்த்தோன்னா 0266. நண்பர்களே பாருங்கள், நான் 20 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 20 லிட்டர் வந்து பார்த்தோன்னா பேஸ் பெயிண்ட்டோட ரேட்டு மட்டும் போட்டிருக்காங்க பார்த்துங்க, 4180 ரூபா போட்டிருக்காங்க. இதில் வந்து இப்போ நம்ம கலர் வந்து ஆட் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம கலர் நம்ம என்ன கலர் வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த கலர் அவங்க வந்து ஸ்டைனர் போட்டு கொடுப்பாங்க. ஸ்டைனர் போட்டு மிக்ஸ் பண்ண பஸ்ஸில் நம்ம லைட் கலராக கேட்டோம்னா விலை வந்து கொஞ்சம் இங்கே இருக்கிற ரேட்டை விட கொஞ்சமாக ஆட் பண்ணுவாங்க. ஸ்டைனர் நம்ம அதிகமாக போட்டு கலர் டார்க்காக கேட்டோம்னா அப்போ ரேட் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூடும். அதாவது பார்த்தா ஒரு 500 ரூபா கூட கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து பார்த்தோன்னா இது கலர் நம்ம ஆட் பண்ணி வாங்கும் பஸ்ஸில் பார்த்தா ஒரு 4200 300 ரூபாய்க்கு கிடைக்கும். இது 20 லிட்டர் பெயிண்ட். இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 500 ml 750 ml வரைக்கும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி இந்த பெயிண்ட் நம்ம எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தோன்னா வெயிலுக்கும் மழைக்கும் தாங்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இது வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட் இது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமாக அடிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்துட்டு பெயிண்டிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை பட்டி பார்க்காத டைரெக்டாக பெயிண்டிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இந்த 2 மெத்தட்லையும் இப்போ நிறைய மெத்தட் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது குறைந்த பட்ஜெட்டில் செய்கிறதுலேருந்து அதிகமான பட்ஜெட்டில் வர்ற மாதிரி செய்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பட்டி பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்ய பார்த்தோன்னா, குறைந்த பட்ஜெட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு கோடு சுண்ணாம்பு அடிச்சுட்டு அதுக்கு மேலே டேரெக்டாக கூட நீங்கள் கலர் வந்து 2 கோடு அப்ளை பண்ணலாம். அல்லது அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு பிரேமர் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே 2 கோடு இந்த கலர் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சுண்ணாம்பு அடிக்கல ஒயிட் சிமெண்ட் அடிக்க போகிறனாலும் பரவாயில்லை. ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே பிரேமர் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே 2 கோடு கலர் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எனக்கு சுண்ணாம்பு தேவையில்ல ஒயிட் சிமெண்ட் தேவை டேரெக்டாக பெயிண்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சரி, பார்த்தீங்கன்னா பிரேமர் வந்து நீங்கள் 2 கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பாருங்கள் நீங்கள் 2 கோடு கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும், ஃபினிஷிங் நைஸாக கிடைக்கும் பட்டி பார்த்த மாதிரி. அல்லது நாங்கள் வந்து 2 கோடெலாம் அப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு எனக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரேமரை வந்து கொஞ்சம் அடிச்சுட்டு நீங்கள் 2 கோடு கலர் பண்ணாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். என்ன ஒன்றுனா நீங்கள் பூசிக்கிற பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோடு பிரேமர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே 2 கோடு கலர் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக அழகாக செம்மையாக இருக்கும். நண்பர்களே, வீட்டுக்குள்ளே பட்டி பார்க்காம குறைந்த பட்ஜெட்டில் செய்கிறதுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, வீட்டுக்குள்ளே நம்ம பட்டி பார்க்காத அடிக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கோடு, அதாவது பார்த்தோன்னா ஒயிட் அடிக்கிறதுக்கு நம்ம சுண்ணாம்போ பிரேமரோ ஏதாவது ஒரு கோடு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 2 கோடு கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அல்லது உங்களுக்கு அதை விட உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும்னுச்சுன்னா நீங்கள் வந்து பிரேமர் 2 கோடு கூட போட்டுக்கலாம். ஆனால் சுண்ணாம்போ ஒயிட் சிமெண்ட்டும் வந்து பார்த்தோன்னா ஒரு கோடு மட்டும்தான் அடிக்கணும், 2-3 கோடெலாம் அடிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது 4 அடிவில் வந்து பார்த்தோன்னா அது கிரிப் இல்லாமல் தன்மையில் இருக்கிறதால அது வந்து பேத்துக்கிட்டு வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் ஒரு கோடு மட்டும்தான் வீட்டுக்குள்ளே பயன்படுத்தணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து பிரேமரோ பெயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 முறை 3 முறை கூட அடிச்சிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதேமாதிரி நண்பர்களே, வீட்டுக்குள்ளே பட்டி பார்க்காம இருக்கும் பஸ்ஸில் பெயிண்டிங் பண்ணும் பஸ்ஸில் இந்த பெயிண்ட்டில், அதாவது டிராக்டர் மிஷின் பெயிண்ட்டில் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 500 750 ml தண்ணி வரைக்கும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அடிக்கும் பஸ்ஸில், அதாவது சுண்ணாம்போ ஒயிட் சிமெண்ட்டோ அல்லது பிரேமரோ அடிச்சுட்டு இந்த கலர் அடிக்கும் பஸ்ஸில் செவுறு கொஞ்சம் நைஸாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 500 ml 750 ml வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். செவுறு நைஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பெயிண்ட் லூஸ் அது கூட வச்சு அடிக்கலாம். அது வந்து பார்த்தோன்னா நல்லா கவரேஜ் ஆகும். அதேமாதிரி நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாவும் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து தண்ணி வந்து
வால்ஸ் ரஃப்பாக இருக்கும் பட்சத்தில் தண்ணி வந்து பார்த்தோன்னா எக்காரத்துக்கு கொண்டு அதிகமாக வைக்கக்கூடாது. ரஃப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து பெயிண்ட் திக்காக வச்சு அடிச்சினா தான் அது வந்து நல்லா கவரேஜ் ஆகும். அதேமாதிரி அந்த ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ரஃப்பாகிறதுல வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மூடி கொஞ்சம் ஃபினிஷ் நல்லா கிடைக்கும். அதேமாதிரி நண்பர்களே நம்ம ஒயிட் சிமெண்ட்டோ சுண்ணாம்போ ஃபஸ்ட் டைம் அடிக்கும் பட்சத்தில் அது வந்து ரோலர்லாம் அடிக்க முடியாது, ப்ரஷ்ஷில் எடுத்து தான் அடிக்க முடியும். அதனால் ப்ரஷ்ஷில் வந்து அடிச்சிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் ப்ரைமரு பெயிண்ட் கலரில் வந்து பார்த்தா நீங்கள் ரோலரில் வந்து அப்ளை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் பட்டி பார்த்த மாதிரி. அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் 2 கோடு பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு 1 கோடு ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு 2 கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் வந்து அப்ளை பண்ணலாம். செம்மையாக இருக்கும் ஃபினிஷிங்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டில் தண்ணி ஊற்றுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி 1 லிட்டருக்கு 750 வரைக்கும் தண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதை விட கம்மியாக வச்சு ஒரு 300 ml 400 mlலாம் வச்சு அடிக்கலாம்னா தாராளமாக அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பெயிண்ட் திக்காக வச்சு அடித்தாலும் நம்ம ரோலரில் பெயிண்டிங் பண்ணும் பட்சத்தில் அது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நண்பர்களே, நான் வாங்கிட்டு வந்து அந்த 20 லிட்டரோட பெயிண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா 0266 அந்த நம்பர் சொல்லி நான் வாங்கிட்டு வந்து பெயிண்ட் கலர் இது தான். பாருங்கள், இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை வந்து பாருங்கள் 2 கோட் அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் கலரு. இந்த கலர் பிடிச்சிருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.